காலை 11 மணிக்கு ஒரு பிரபலமான நிறுவனத்தில் நேர்காணலுக்கு அழைத்திருந்தார்கள். நிறுவனத்தின் பாதுகாப்பு அதிகாரியிடம் விவரத்தை கூறிவிட்டு ஹாலில் அமர்ந்து நேர்காணல் அழைப்புக்காக காத்திருந்தேன். சற்று நேரத்தில் முருகவேல் என்று அழைப்பும் வந்தது. உள்ளே சென்றவுடன் சில கேள்விகளை கேட்டுவிட்டு, உங்கள் பயோடேட்டாவில் வயது 40 என்று இருக்கிறதே, நிஜமா என்றார்கள். ஆமாம் சார், உண்மைதான் என்றேன். அப்படியா? எங்கள் நிறுவனத்தில் இளைஞர்களை தான் நாங்கள் வேலைக்கு எடுக்கின்றோம். உங்கள் வயது 40 என்று சொல்கிறீர்கள், கொஞ்சம் யோசனை செய்ய வேண்டி இருக்கும் முருகவேல் என்றார்கள். பரவாயில்லை சார், நான் வேலை செய்ய தயாராக இருக்கிறேன் என்று கூறினேன். மேலும் இதற்கு முன் வேலை செய்த நிறுவனம் நஷ்டத்தில் இயங்கியதால் திடீரென மூடிவிட்டார்கள். அதனால் வேறு வேலை தேடும் சூழ்நிலை உருவாகிவிட்டது சார் என்றேன். அந்த அதிகாரி சற்று யோசிப்பது போல பாவனை செய்துவிட்டு, முருகவேல், உங்கள் பயோடேட்டாவை கொடுத்துவிட்டு செல்லுங்கள், தேவைப்படும் போது அழைக்கின்றோம் என்றார். மிக்க நன்றி சார் என்று கூறிவிட்டு வெளியே வந்தேன். இங்கும் வேலை இல்லை. மனம் கனத்தது, கூடவே தலையும் வலித்தது. பெரும்பாலான இடங்களில் வயதை காரணம் காட்டி தவிர்த்து விடுகிறார்கள். இறைவா, என்ன சோதனை இது! அனைத்தும் நல்லபடியாக தானே போய்க் கொண்டிருந்தது, முன்பு வேலை செய்த நிறுவனம் மூடும் வரை. அந்த வேலையை நம்பி வாங்கிய கடன்கள் கழுத்தையும் நெரிக்க தொடங்கியது. ஒரே மகனின் படிப்பு செலவு, வீட்டுக்கு தேவையான செலவு, மேலும் மேலும் ஐயனே ஈசனே, எப்படி நான் சமாளிக்கப் போகிறேன் என்று கதறினேன். தலை மேலும் வலித்தது. பேருந்துக்கு வைத்திருக்கும் காசில் காப்பியை சாப்பிட்டுவிட்டு நடந்தே வீட்டுக்கு செல்லலாம் என்று முடிவு செய்து காப்பி சாப்பிட்டு நடக்கவும் துவங்கினேன். வாங்கிய வண்டியும் ஓரமாக இருக்கிறது. ஆழ்ந்த சிந்தனையில் நடந்து செல்லும் போது ரோட்டின் ஓரத்தில் ஒரு தோல் பை அனாதையாக கிடந்தது. சின்னதாக ஒரு சபலம் எடுத்து திறந்து பார்த்தேன். குப்பென்று வேர்த்து கொட்டியது. பையில் கட்டுக்கட்டாக 2000 ரூபாய் நோட்டுகள். கைகால்கள் உதறலும் எடுத்தது. இருப்பினும் எடுத்து வைத்துக் கொண்டேன். மனம் பலவிதமாக என்னுள் பேசியது. ஒரு பக்கம் எச்சரிக்கையும் செய்தது. அருகிலுள்ள காவல் நிலையத்தில் ஒப்படைத்து விடலாம் என்ற எண்ணமும் தோன்றியது. ஆனாலும் கட்ட வேண்டிய கடன்களும் குடும்ப செலவுகளும் கண்முன்னே நின்று பயம்புறுத்தியது. வீட்டுக்கு வந்து சேரும் வரை மனச்சத்தங்கள் ஏராளம். உடல் முழுவதும் வியர்வையும் ஊற்றியது. வீட்டில் உள்ள அலமாரியில் பணத்தை பத்திரமாக வைத்தேன். வெளியே சென்று திரும்பிய மனைவி, என்னங்க ஒரு நடுக்கமாவே இருக்கீங்க என்று கேட்டாள். வள்ளி அந்த கதவை சாத்திவிட்டு உள்ளே வா என்றேன். நடந்த விவரங்களையும் சொன்னேன். யாராவது கேட்பார்கள் என்று திரும்பி திரும்பி பார்த்தேன். யாருமே வரவும் இல்லை என பொய்யும் கூறினேன். பணத்தை எண்ணி பார்த்தேன். மொத்தமாக 12 லட்சம். வள்ளி, சில மாதங்கள் வேலை கிடைக்கும் வரை நமக்கு கவலை இல்லை, நம் செலவுக்கு இது போதும் என்றேன். மனைவி அமைதியாக இருந்தாள். ஏதாவது பேசு என்றேன். இந்த பணம் நமக்கு வேண்டாங்க என்றாள் மனைவி. வள்ளி, என்ன பேசுற? நீ இறைவனை பார்த்து தான் நமக்கு இந்த துன்பங்களை தீர வழிகாட்டி இருக்காரு. உங்க அல்ப புத்திக்கு இறைவன் மேல பழியப்படாதீங்க என்றார். வள்ளி, எனக்கு இன்னும் வேலையும் கிடைக்கல, கட்ட வேண்டிய கடன்களும் செலவுகளும் கழுத்தை நெரிக்க ஆரம்பித்து விட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பணம் நமக்கு எவ்வளவு உதவியாக இருக்கும், நினைத்து பார் வள்ளி என்றேன். இன்னொருவர் பணத்தில் வாழுவது தப்புங்க, அதுக்கு பதிலாக இருவருமே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலாம் என்றால் மனைவி. அப்போ வீட்டு செலவுக்கு என்னதான் நான் செய்வேன் என்று கோபமாக குரலை உயர்த்த, இறைவன் சோதி பாருங்க, ஆனா கைவிட மாட்டார் என்று கூறி டக்கென்று கழுத்தில் இருந்த தாலியை கழற்றி, இதை விற்று விடுங்கள் என, எனக்கு மஞ்சள் கயிறை போதும் என்றார். வள்ளி என அதிர்ந்து விட்டேன். அடுத்தவங்க பணத்துல வயிற்றை நிரப்பிக் கொள்வதை விட இது எவ்வளவோ மேலுங்க. இந்த பணம் யாருக்கு சொந்தமோ அவங்களிடம் கொடுத்து விட்டு தான் நீங்க வீட்டுக்குள்ளேயே நுழைய வேணும் என்று ஓடி கதவையும் சாத்தி கொண்டு அழ ஆரம்பித்தாள். மனைவியின் தாலி கையில் கனத்தது. பணப்பையை ஆராய்ந்து பார்த்தேன். அதில் ஒரு முகவரியும் இருந்தது. அந்த பங்களாவுக்கு நான் நுழைந்த போது கோவிலில் நுழைந்த உணர்வு. மெல்லிய ஓசையில் சிவனை பற்றிய பாடல்கள். அழைப்பு மணியை அடித்தேன். நெற்றி நிறைய விபூதியுடன் ஒரு பெரியவர் வந்து பார்த்தார். நடந்த விவரங்களை அவரிடம் கூறி பணப்பையை கொடுத்தேன். மகிழ்ந்த அவர் உள்ளே அழைத்துச் சென்று குளிர்பானம் கொடுத்து உபசரித்தார். தம்பி நிறுவனத்தில் இருந்து காரில் வரும்போது பணப்பை தவறிவிட்டதாகவும் திரும்பி தேடிச் செல்லும் போது கிடைக்கவில்லை என்றும் கூறினார். உங்களைப் போல நல்லவர்களும் இருக்கிறார்கள், அதான் தவறுவிட்ட பணம் திரும்பி வந்து விட்டது என்றபடி என்னை பற்றி விவரங்களையும் கேட்டார். என்னுடைய சூழ்நிலை பற்றிய விவரங்களையும் நான் கூறினேன். அப்படியே யோசித்து, தம்பி கொஞ்சம் இருங்க, இதோ ஒரு போன் செய்துவிட்டு வருகிறேன் என்று உள்ளே சென்றார். திரும்பி வந்தவர், தம்பி, என்னோட நிறுவனத்தில் வேலை செய்ய உங்களுக்கு விருப்பமா? அடுத்த வாரம் எங்கள் மேலாளர் ஓய்வு பெறுகிறார். அவருடைய இடத்துல யாரை நியமிப்பது என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். நீங்கள் ஏன் அந்த வேலையை சேரக்கூடாது என்றார். நீங்கள் நாளைக்கே சேர்ந்து நிறுவனத்தில் ட்ரைனிங் எடுங்கள். வேலைக்கான உத்தரவு கடிதம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துவிடும். வேறு யாராவது உங்களுடைய சூழ்நிலை இருந்தால் இந்த 12 லட்சம் பணம் திரும்ப வந்து இருக்காது. இந்த வேலை உங்களுடைய நேர்மைக்கும் ஒழுக்கத்திற்கும் நான் கொடுக்கும் பரிசு என்றார்.
நமச்சிவாயா, என் கண்ணில் கண்ணீர். கண்ணீரில் 1000 நன்றிகள் என் மனைவியின் வள்ளிக்கு. அந்த வீட்டின் ஒளிநடாவில் குரு உபதேசம் மெல்லிதாக கேட்டது. உலகையும் ஆளும் சிவபெருமான் நேசிப்பான், ஆனால் நம்பியவரை கைவிட மாட்டான் என்றும் கேட்டது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முடிந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.